நாம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சில பதிவுகளை இந்த மாசி மாதம் நாம் பார்த்துட்ருக்கோம். இதில் மனசுங்கிறத பற்றி பார்க்குறோம். மனுஷனோட மனசு எப்பயும் குழப்பமும் போராட்டமும் நிறைஞ்ச போர்க்களமாகவே இருக்குது. அதனால் கடவுள் மனுஷனுக்கு பகுத்தறிவையும் தேர்ந்தெடுக்கிற சக்தியை கொடுத்துருக்காரு. ஏன்னா மனிதர்களும் விலங்குகளும் மற்ற உயிரினங்களுக்கும் ரெண்டுக்குமான வித்தியாசம் இந்த பகுத்தறிதல். இதை தேர்ந்தெடுக்கிற சக்தியையும் கொடுத்துருக்கு இறை சக்தி, பிரபஞ்சம். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி கனவுகள் நீரில் தோன்ற அந்த குமிழிகளாக, நீர் குமிழிகளாக இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்? ஒரு செடியில் இருக்க ஒரு மொட்டு போல் மலரா, காயா, கனியா, பழமா அது குலுங்குது இல்லையா? அதுபோல் நாமும் நன்மை அடைஞ்சு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்மையை தர்றது போல் நம்மளோட மனசு மலரணும். இப்போ இந்த மனசை செம்மைப்படுத்தணும். அதுக்கு தான் தியானம் அவசியம். தியானம் அப்படிங்கிறது நம்மளோட அந்த போர்க்கள எண்ணங்களை அது கொஞ்சம் அப்படியே பிக்சர் போல் பார்க்கும், அப்புறம் வெளி தள்ளிடும். நமக்கு நல்ல உயர்ந்த சிந்தனைகளை கொடுக்கும் இந்த தியானம். இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு அவ்வளோ அளப்பரிய சக்திகளை கொடுக்கக்கூடியதை இந்த இறை சக்தி நமக்கு அமைச்சிருக்கு. இந்த மன எண்ணங்களை ஏன் பக்குவப்படுத்தணும்? இதை பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட என்ன சொல்கிறாரு? காற்றை எப்படி பிடிச்சு நிறுத்தி வைக்க முடியாதோ அதுபோல தான் இந்த மனுஷனோட மனசை பிடிச்சு அடக்கி வைக்கிறது சிரமம் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. ஆனால் வைராக்கியத்தால் நம்ம மனசை கட்டுப்படுத்தலாம்னு பகவான் சொல்கிறாரு. அதே போல் பாரதியார் பாடி இருக்கிறதுன்னா மனுஷ குலத்துக்கு உயர்ந்த அறிவுரை அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன வரியிலே கொடுத்துருக்காரு. என்ன? மனசில் உறுதி இருக்கணும், வாக்கில் இனிமை இருக்கணும், நினைக்கிறது நல்லதாக நினைக்கணும், நாம் விரும்புகிற பொருள் கைப்பட வேணும், கனவு மெய்ப்பட வேணும் அப்படிங்கிறாரு. எல்லாமே பாருங்கள், அவர் அந்த கவிதை அந்த உரையிலே எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். எப்போ? மனசை செம்மைப்படுத்துகிறப்ப. ஏன் சிலருக்கெல்லாம் எல்லாமே நினைக்கிறது எல்லாமே கை நழுவி போகுது? நம்மளோட இலக்குகளை சரியாக வைக்க முடியாமல் நமக்கு பல தடைகள் வருது அப்படிங்கிறதால. அப்போ இந்த தடைகளை மன ரீதியாகவோ சூழ்நிலை ரீதியாகவோ நம்மளோட உற்ற மனிதர்கள் ரீதியாகவோ அந்த தடையை விளக்கணுன்னா தியானம் பழகணும். தியானம் மனுஷனுக்கு அற்புத மருந்து. இந்த தியானத்தை ஒரு நாளைக்கு ஒரு சில மணி நிமிடங்களோ மணி நேரங்களோ நீங்கள் நேரம் கிடைக்கும்போது செய்து வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை, பாசிட்டிவ் மாற்றத்தை உணர முடியும். இதுவரையிலும் தியானம் பழகாதவங்க மகா சிவராத்திரி அன்று நீங்கள் தொடங்குங்க. கண்டிப்பாக நிறைய சக்தி சேவாவும் பேட்ரி சார்ஜ் ஆகிறது போல் உங்களுக்கு அந்த சக்திகள் சேமிக்கப்படும். அது உங்களுக்கு அடுத்த வருடம் 365 நாட்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மனது தொய்வாக இருக்கும்போது அந்த பேட்ரி தன்னோட சார்ஜை ஓப்பன் பண்ணி உங்களை விழிப்பாக இருக்க வைக்கும். ஏன்னா சில மனுஷங்க காசு வச்சுருப்பீங்க, சில மனுஷங்க நல்ல திறமை வச்சுருப்பீங்க, அறிவு வச்சுருப்பீங்க, ஆனாலும் திக்குமுக்காடுறோம் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? நம்ம கர்மா நமக்கு முன்னாடி நிற்கிறது, தடைகளை ஏற்படுத்துது. அப்போ எண்ணங்களை பக்குவப்படுத்தணுன்னா தியானம் அப்படிங்கிற ஒரு வலிமையான செயலை நாம் தினமும் செய்யும்போது டே டு டேயில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு சூட்சுமத்தை, விழிப்புணர்வை கண்டிப்பாக தரும். இதை தொடர்ந்து இன்னும் ஒரு 7-8 பதிவுகள் இந்த மாசி மாதம் முழுதும் போடலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேவையானவங்களுக்கும் நம்ம பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள். தியானம் பழகுவோம்.